ஒரு தீர்ப்பை தங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன். நேற்றைய தினம் இந்த அவையில் நீண்ட நேரம் நம்முடைய முதல்வருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் ஒரு பெருத்த விவாதம் நடைபெற்றது. பொள்ளாச்சியில் நடந்த ஒரு நிகழ்வு குறித்து. எனவே அப்பொழுது யார் சொல்வது நியாயம் என்பதை இருவரும் கேட்டுக்கொண்ட பிறகு அதை சபாநாயகருக்கு ஒப்படைப்பதென்றும் பிறகு நீங்கள் பார்த்து தீர்ப்பு அறிவிப்பது என்றும் தெரிவித்தீர்கள். எனவே இந்த மன்றத்தில் அத்தனை உறுப்பினர்கள் மத்தியில் தாங்கள் அளித்த அந்த வாக்குறுதிக்கு ஏற்ப அந்த தங்களிடம் அளிக்கப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக தாங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பதை, தீர்ப்பு தங்களுடைய என்ன என்பதை இந்த அவை அறிய விரும்புகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று அந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக நான் அதற்குரிய ஆவணங்களை தருகிறேன். அதுபோல் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் உங்களுடைய அறையில் தர வேண்டும். 2 பேருடைய ஆவணங்களையும் நீங்கள் சரிபார்த்து நீங்களே ஒரு தீர்ப்பு வழங்கலாம் என்று சொல்லி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தங்களிடம் இருந்த அந்த ஆவணங்களை என்னுடைய கவனத்திற்கு தந்தார்கள். அதுபோல் எதிர்க்கட்சி சார்பாகவும் காலை 9:23 மணிக்கு 9 மணி என்பது 9:23 மணிக்கு கொண்டு வந்து தந்தார்கள். அங்கே பேசி முடிவெடுக்கப்பட்டு இத்தோடு இதை ஒவ்வொரு 2ஐயும் ஆய்வு செய்ததில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உண்மைகள் அப்படியே இருந்தது. சம்பவம் 12ஆம் தேதி நடந்தது, 24ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. அதே போல அவர்களும் ஒரு எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு தந்தார்கள். அதையும் சரிபார்த்ததில் 12ஆம் தேதி சம்பவம் நடந்தது. வழக்கு 19ஆம் தேதி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுடைய கவனத்திற்கு சென்றது. 24ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆகவே 24ஆம் தேதி கொடுத்து அன்றே வழக்கு பதிவு செய்யவில்லை. அதையும் புரிந்து கொண்டோம். நான் முடிங்க. புகார் நம்முடைய குற்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் 19ஆம் தேதி 12ஆம் தேதி அக்கரன்ஸ் நடக்கு, 16ஆம் தேதி வரைக்கும் என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. 16ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய தாயார் செயின் எங்கன்னு கேட்கும் போது அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. முடிவு அப்போது அவர்கள் சம்பவத்தை சொல்கின்றார்கள். 16ஆம் தேதி அன்று இரவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரர் அந்த குற்றம் இழைத்தவர்களை மீது நடவடிக்கை எடுத்து நான் முடிச்சிருந்தேன் இப்ப நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க 17ஆம் தேதி அரசு அவங்கள தாக்குதலாட்டு மருத்துவமனையில் ஒரு 2 பேர், அதாவது பிரேம்குமார், ரதிமதன் 2 பேரும் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அதே போல கௌதம்னு ஒரு பையன் அருண் மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. அவரு நம்முடைய பொள்ளாச்சியில கொரட்டூர் காவல் நிலையத்திலிருந்து SSI போய் அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினாங்க. அப்போது அது தெரிகிறது. அதன்பின் 19ஆம் தேதி நம்முடைய திருநாவுக்கரசு என்பவர் KMCH மருத்துவமனையில் அட்மிட் ஆகுதாங்க. இல்ல நான் சொல்லணும், நான் பேசல, நான் நடந்த அந்த தீர்ப்பில் தங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருக்கும். ஆனால் அருள் கூர்ந்து அவர் தீர்ப்பு முடிச்சோன்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றதுக்கு உரிமை உண்டு. அவர் தீர்ப்பு வரைக்கும் எடுத்து சொல்லுங்க. வேணாம் போனா நீங்க தேதி நான் 19ஆம் தேதி தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதிக்கு தானே வந்திருக்கேன். 19ஆம் தேதி இல்ல 2 பேருடைய இல்ல நீங்க கொடுத்த ஆதாரங்களை நான் பார்த்து 2ஐயும் பார்த்தேன். நான் சொல்ற தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். அவ்வளவுதான் தீர்ப்பு. ஆதாரம் கொடுத்திருக்கீங்கன்னா 19ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய சகோதரர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மனு கொடுக்கிறார், புகார் மனு கொடுக்கின்றார். அந்த புகார் மனுவை டிஎஸ்பி பாருங்கன்னு சொல்றாங்க. அவர் 19ஆம் தேதியிலிருந்து டிஎஸ்பி 22ஆம் தேதி தான் பார்க்க முடியுது.
அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க பொள்ளாச்சி ஈஸ்டுக்கு. அதுக்கப்புறம் தான் 24ஆம் தேதி அந்த பெண்ணிடம், பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் ஒரு கையெழுத்தை வாங்கி ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கு. அதான் உண்மையை தவிர அதுல வேற எந்த இதுவும் இல்லை. ஆகவே நீங்க என்னுடைய அறையில இதை இத்தோடு முடிச்சுக்கிடுங்கன்னு சொன்னனால அதையே தீர்ப்பாக வழங்குகிறேன். அதோடு நம்ம முடித்துக் கொள்ளலாம். நடந்த உண்மை உள்ளதுதான். அரசினர் தீர்மானம் மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்கள் எல்லா விளக்கத்தையும் சொன்னா நல்லா இருக்கு. ஒருதலை பட்சம் இல்ல. பேரவை விதி 21 கீழ் பேரவை மீண்டும் கூடுநாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு பேரவை முன்னர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.